நான்சி, என்ன இதெல்லாம்? வந்துட்டீங்களா? காஃபி ஃபிளாஸ்க்ல போட்டிருக்கேன், போலி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிர்மலா சொன்னா. நிர்மலா தான் கட்டிக்க சொன்னா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் சேலையை பத்தி கேட்கல. உன்னை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னா? யோசிக்கல. உங்க சமயக்கட்டுல ஜாதி மதம் தெரியாதண்டா நுழைஞ்சிருக்க கூடாதுதா, தெரியாம செஞ்சுட்டேன். நான்சி, உன்னை முத்தண்ணாவுக்கு ஆபீஸ்ல ஒத்தாசு தானே செய்ய சொன்னேன். கூடத்தை கூட்டி மொழிக வை, கூட்டுக்கறி பண்ணி வை என்ன சொன்ன? என் வீட்டுலன்னா எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இதையும் என் வீடாத்தான் நினைச்சிட்டேன். போலி செஞ்சு வச்சிருக்கிறதா சொன்னியே, எங்க? இத கொண்டு வரேன். ஏய் நிர்மலா, இங்க வா. ஏன் இவ்வளவு லேட்டு? அது வந்து வந்து சுசி வீட்டுக்கு போய் கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுக்கா. தினமும் ஏதாவது சால் ஜாப் சொல்லிக்கிட்டே வர. உன்னை ஸ்கூல் விட்டு நேரா வீட்டுக்கு வரல என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரிக்கா. இல்லன்னா உங்க பிஸ்கட் வந்து பேசுறேன். சரிக்கா. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவா. என்ன நான்சி அப்படியே நின்னுட்ட? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லு. இப்படி காதை திருகிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்போ என்ன அக்காவா ஏத்துக்கலன்னு சொல்லு. நான் அப்படி கூப்பிடலாமா? அப்படிதான் கூப்பிடணும். இல்ல இன்னும் வீட்டுக்கு போல? அக்கா, முட்டண்ணா கிட்ட ஜெய்பால் கொலைகேஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது 1976ல அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. இந்த ஜெய்பால் கேஸ் மாதிரியே ஒரு அண்ணன் ஆத்திரத்துல தம்பி அடிக்க அவன் செத்துட்டான். நியாயமா 10 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த தம்பி குடும்பத்துக்கு சொத்து 10 கொடுக்கறதா இருந்தா அவன் அனுபவிச்ச 1.5 வருஷ தண்டனையோட அவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் தீர்ப்பு சொல்லியிருக்காருக்கா. எஸ், ஐ ரிமெம்பர் நவ. நான்சி, இதெல்லாம் உனக்கு எப்படி? ட்ரெமெண்டஸ். இந்த ஷெட்யூல் எல்லாம் நீ தான் மார்க் பண்ணியா? எக்ஸைட்டிங். நான் கம்பெனி விட்டு கட்டு தெரியும். நோ நோ, யூ ஹேவ் சம் இன்போர்ன் ஆட்டிடியூட், ஃப்ளேர். நான்சி, உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருக்கா? சொல்லு. வக்கீலுக்கு படிக்கிறியா? என்ன மாதிரி ஒன்னையும் ஒரு வக்கீல் ஆக்கிடுறேன். அக்கா, இந்த அனாதை மேல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை. எனக்கு நீயும் நிர்மலாவும் என்னாச்சு உனக்கு? ஆயா, நான் மேல படிக்க போறேன். ராதா அக்கா என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை தவறாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், வெயில்ல எல்லாம் அலையக்கூடாது, வேளா வேலைக்கு சாப்பிட்டு நேரத்தோட தூங்கணும், நைட் ஷோக்கெல்லாம் போய் உடம்பு கெடுத்துக்காதீங்க என்ன. அப்புறம் கார் ஓட்டுறதெல்லாம் சரி, ரொம்ப வேகமா ஓட்டாதீங்க. இம்பார்ட்டன்ட், சிகரெட்ஸ் அப்பப்போ பிடிப்பீங்கல்ல, அத்தோட நிறுத்திக்கிங்க. இல்லைன்னா நான் வரத்துக்குள்ள செயின் ஸ்மோக்கர் ஆயிடுவீங்க. நான்சி, 3 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமேன்னு நினைக்கிறப்போ 3 வருஷம் தானே, 3 நாள் மாதிரி போயிடாதா?
நீ பெங்களூர்ல தானே இருக்கேன்னு ஒரு ஆறுதல். காத்தால டிஃபன் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறினா மத்தியானம் சாப்பாடும் கூட வச்சுக்கலாம். இந்த 3 வருஷம் ஒரு விரதம் மாதிரி. படிப்பை தவிர வேற எதை பத்தியும் நான் நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டியா? மாட்டேன். சரி, நாளைக்கு பிருந்தாவன்ல தானே போறேன். ஸ்டேஷனுக்கு வரலாம்ல, சென்ட் ஆஃப் கொடுக்க. விஜய், நீங்க வர வேண்டாம். ட்ரெயின் புறப்படுறப்போ எனக்கு என்னமோ போல இருக்கும். Nancy, you are different. ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போதே லீலா மிஸ் கிட்ட சொன்னேன், அக்கா திட்டுவாங்கன்னு. கிளாஸ் முடிஞ்சு சந்தியாவை வீட்ல விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. நம்ம போன் அவுட் ஆஃப் ஆடுறாக்கா. ரிங் போய்கிட்டே இருந்ததே. அவுட் ஆஃப் ஆர்டர் ஆனது போன் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஜலதோஷம் பிடிச்சு. உங்க மாதிரி பரம்பரை பெருமை உள்ள குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷம். என் தங்க அதிர்ஷ்டசாலி. உங்க மாதிரி பெரிய இடத்துல அவ வாழ்க்கப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க, உங்க பையன் பொண்ணை பார்க்க வேணாமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாங்களே பொண்ணை பார்க்கலாம்னு வந்தோம். அவனுக்கு ஏதோ பரீட்சை இருக்கான். ஆமாங்க, நானும் சிவகாமியும் எந்த பொண்ணை கட்டிக்கிறனாலும் என் பையனுக்கு ஓகே. நாங்க அவனை அப்படி வளர்த்திருக்கோம். நிர்மலா, இங்க வா. இவங்க எல்லாம் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு புடவை கட்டிட்டு வா. ஓ நிர்மலா, பேருக்கேத்த சுபாவம். 3வது மனுஷங்களை பார்த்தாலே ஒரு கூச்சம். இந்த தோல் மேல தூக்கி வளர்த்தேன் சார். எங்கிட்டயே அளந்துதான் பேசுவா. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்புறம் என்ன, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, புடவை கூட கட்ட தெரியாது. அதையும் நான் தான் கட்டி விடணும் அவளுக்கு. என்ன, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற வயசா? ஓ வயசு இல்ல, என் மனசு சொல்லுது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறப்போ அதே தப்ப நான் திரும்ப செய்யாம இருக்கதான் உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாக்கா. இப்ப கல்யாணம் வேண்டாமா? இந்த கல்யாணம் வேண்டாமா? அக்கா, நிர்மலா, என்ன மன்னிச்சிடுக்கா. நான் அசோக் ஒருத்தர மனசார விரும்புறேன். அவரும் என்ன விரும்புறாரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சேன். காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்துருவேன். அப்படிதானே? பைத்தியம் பைத்தியம். உன் விருப்பத்துக்கு மாறா நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அவங்கதான் உன் அசோக்கோட அம்மா அப்பா உன்னை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. பாருங்க, அதெல்லாம் போன்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. அக்கா, எப்படி இருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். Oh, how did you fare in your exams? Quite well. Computers correctionல தப்பு பண்ணலனா நான் தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட். Sure. Oh, good. வா, come on. அம்மா, அப்ப நாங்க வரோம். அப்ப நான் வரேம்மா. நான்சி, வா. வரேன். Get in.
குட் ஈவினிங் மேடம். மேனேஜர் ஆடிட்டர் பாத்தீங்களா? ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் 7 சப்மிட் பண்ணனும்னு சொல்லிருந்தாரு. ஃபோன் பண்ணாரு, 8 மணிக்கு வரதா சொல்லிருக்காரு. அந்த கொடைக்கானல் பங்களா ரெனோவேஷன் பத்தி ஆர்கிடெக்ட் கௌரி சங்கரை கான்டாக்ட் பண்ணீங்களா? ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகே, நீங்க போலாம். உட்கார் நான்சி. வந்துட்டீங்களா மேடம்? கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களை நேர்ல பார்த்துட்டு தான் போவோம்னு சொல்லி வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உட்கார சொல்லுங்க. ஓகே மேடம். நான்சி, ஃபீல் அட் ஹோம். நான் உங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துறேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். எதுக்கும் 16 இருந்து பாருங்க. எஸ், ராதா ரங்கநாதன் ஹியர். திரும்பவும் ஏதாவது தொழிலாளியை தூக்கி பாய்லர்ல போட்டீங்களா? 2 மாசம் முன்னாடி தானே 4 தொழிலாளிகளை பாய்லர்ல போட்டு கொன்ன கேஸை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் முத்தண்ணா அனுப்புறேன். ஓ ஷியோர், தேங்க்யூ. சரி சொல்லுங்க. என் பையன் திலீப் அந்த பொண்ணை தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட டிவிக்கு கூட்டிக்கிட்டு போய் கெடுத்துட்டான். கடத்திட்டு போய் ரேப் பண்ணிருக்காங்க. பொண்ணோட அப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரோட அங்க வந்திருக்கான். விளையாட்டு பசங்க தண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்கு. 2 பேரையும் சீத்து கட்டிட்டானுங்க. 2 கொலை. அத வாட்ச்மேன் பாத்துருக்கான். அவனையும் அடிச்சு போட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட பணத்தை அங்கேயே போட்டுட்டு இவனுக்கு இங்க ஓடி வந்துட்டானுங்க. குட். 4 கொலை, 1 கேங் ரேப். செக் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேடம். கன்சல்டேஷன் ஃபீஸ் அட்வான்ஸும் சேர்த்து ஒரு 5 ரூபாய் போட்டுக்கோங்க. மேடம், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் மகன் ஒரு நாள் கூட ஜெயில இருக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க மகனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு பர்சன் நிரப்பி பாம்பேக்கு அனுப்பி வைங்க. இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஓகே? சரி மேடம். முத்தனா, அந்த கவுண்டர் வந்திருக்காருன்னு பாருங்க. அவர் இங்கேயே பழியா ஓகே, வர கிடக்காரு. சொல்லுங்க. தேங்க்யூ. வரேங்க. அம்மா, அந்த ஜெயலட்சுமி கேஸ்ல ஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா பேசி பணம் எல்லாம் கரெக்ட்டா வாங்கிடுங்க. நோ பார்கெயின். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் அந்த நம்பிராஜன் கேஸ்ல பணம் வந்தாதான் நான் அப்பியர் ஆவேன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. ரைட்மா. தயவுச்சு நல்லா பாக்காதீங்க. என்ன நான்சி, போர் அடிச்சுச்சா? என்ன காஃபி கூட சாப்பிடல? ஏன் நான்சி ஒரு மாதிரியா இருக்க? குத்து விளக்கா இருந்த குடும்பம், குல விளக்கா இருந்த நீங்க இப்ப குற்றவாளிகளோட சரணாலயம் ஆயிட்டீங்க. எங்க தெய்வ சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வந்த நீங்களா இப்படி தெரு சாக்கடையில விழுந்துட்டீங்க? ஓ, அதான் மூட் அவுட் ஆயிட்டியா? சைல்டிஷ். சந்தர்ப்பங்கள் மனுஷனை எப்படி எப்படியோ மாத்தும். Leave it, Nancy. No, I can't leave it like that. Don't be emotional, Nancy. என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? மாரிஸ் மைனர் எப்படி Mercedes Benz ஆச்சுன்னா, இந்த Toyota Datsun கார்லாம் ஏதுன்னா 5 கொல்ல 5 ஐயான்னு ஒருத்தன் அவன் கொடுத்த பிரசன்டேஷன் தான். அடையார்ல இந்த பங்களா, அசோக் நகர்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அண்ணா சாலையில ஏசி தியேட்டர், அப்புறம் அங்கே இங்கேன்னு ஆயிரக்கணக்கான ஷேர் சர்டிபிகேட்ஸ், அப்புறம் காஃபி எஸ்டேட்ஸ், வாட் நாட். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேக்குறியா? இல்ல, நான் பைபிளை தான் படிச்சிருக்கேன். நீங்க பகவத்கீதையும் படிச்சிருக்கீங்க. தர்மத்துக்காக வாழ்த்து காட்டி என் அக்கா அதர்மத்துக்கு துணை போறதா? தர்மம் நியாயம்னு பார்த்தா நடு வீட்டுல தாம்பு கயிறுல தொங்க வேண்டியதுதான். பணத்துக்காக மட்டும்தான் தொழில் பாக்குறதா இருந்தா அதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. Stop that bullshitting, Nancy. நான் வழக்கு மட்டும்தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? வாழ்க்கைய படிச்சிருக்கேன். மறுத்து போன மனசுல மத்த எதுக்கும் இப்ப இடம் இல்ல. ஆமா, நீதி, நியாயம், நேர்மை எதுக்குமே உங்க மனசுல இப்ப இடம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால அதை நம்பத்தான் முடியல. நம்ப முடியாத விஷயங்கள் எத்தனையோ நடக்கதான் செய்யுது. Come on. என்னம்மா இது? என்னம்மா இது கோலம்? உனக்கு வெள்ள மனசுன்னு சொல்வேனே, இப்படி வெள்ளைய கட்டிக்கிட்டு
நிக்கிறியே, இதெல்லாம் எப்படி மாச்சு சொல்லு நிர்மலா. சொல்லுமா. பூத்து குலுங்குற பூங்கொடி மாதிரி புன்னக மாறாம இருப்பாள, இப்படி பட்டு போய் பால் மரமா நிக்கிறாள. இதெல்லாம் எப்படி நடந்தது சொல்லுங்கக்கா ப்ளீஸ். சொல்றேம்மா சொல்றேன். நிர்மலா அசோக்னு ஒருத்தனை காதலிச்சா. அவ விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்க விரும்பல. கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன். நீ பெரிய வக்கீல் புலியாச்சே, உன்னை நாய சுடுற மாதிரி சுடலாமா? அப்படி சுட்டா பொட்டுன்னு உயிர் போயிடும். அதுல ஒண்ணும் கிக் இல்லையே. உன் தங்கச்சிய சுட்டு இருக்கலாம். ஆனா அது என்ன பெரிய சாவு? 1 மாசம் 2 மாசம் அதுக்கப்புறம் நீயே மறந்துடுவ. ஆனா இப்போ காலாகாலமா இவ கட்டிக்க போற வெள்ளப்படவ நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க எது தப்பிச்சு போயிடலாம். இத்தனை பேருக்கு முன்னால ஒரு உயிரை பறிச்சுட்டேன். நான் படிச்ச சட்டத்துல இந்தியன் பீனல் கோட்ல ஏதாவது ஒரு செக்ஷன் இருந்தா உன்னை தூக்குல ஏத்தி துடித்துடிக்க வைக்காம நான் விட மாட்டேன். அதை நீ ஞாபகம் வச்சுக்க. மை லார்ட், இந்த நாட்டின் சட்டம், கோர்ட், போலீஸ் சகலத்தையும் மதிக்காம கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால மணமகனை சுட்டுக் கொல்ல ஒருத்தனுக்கு தைரியம் இருந்திருக்குன்னா அப்புறம் இந்தியன் பீனல் கோடுன்னு சட்ட புத்தகங்களை மட்டும் நான் புரட்டி பார்த்து பிரயோஜனம் இல்லை. 7 வருஷம் ஜெயில் தண்டனையில கூட திருந்தாத இவனை போன்ற விஷக்கிருமிகளை வெளியே விட்டு வைக்கிறது சமூகத்துக்கு ஆபத்தானது. எனவே மத்தவங்களுக்கு பாடம் அமையற மாதிரி இவனுக்கு உச்சபட்ச தண்டனை விதிக்க வேண்டும். மை லார்ட். உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ் ப்ராசிக்யூட்டர். You may examine the witness. Yes, my lord. Prosecution witness number 1. மணமகள் நிர்மலா சாட்சி சொல்லும் நிலையில் இல்லாததால் அடுத்த சாட்சியாக மிஸ்டர் சதாசிவத்தை விசாரிக்க விரும்புகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.
மிஸ்டர் சதாசிவம், நீங்க தானே கொலை செய்யப்பட்ட அசோக்கோட அப்பா? ஆமா. உங்க மகன் எப்படி கொலை செய்யப்பட்டா? தாலி கட்டி முடிஞ்ச உடனே மணமேடையை சுத்தி வர்றப்போ திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா என் மகன் பரிதாபமா செத்து கிடந்தான். சுட்டு கொன்னவனை நீங்க பார்த்திருப்பீங்களே, அவன் அடையாளம் காட்ட முடியுமா? சொல்லுங்க மிஸ்டர் சதாசிவம். நான் பார்க்கல. மிஸ்டர் சதாசிவம், மிஸ்டர் சதாசிவம், உங்க ஒரே மகன் மணமேடையில மாலையும் கழுத்துமா இருக்கிறப்போ ஒரு ஐக்கியம் துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கா. அவனை நீங்க பார்க்கலையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு பார்த்தா ஒரே குழப்பமா இருந்துச்சு. எல்லாரும் கலைஞ்சு ஓடினாங்க. யாரு சுட்டான்னு நான் பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்க்கவே இல்லைங்க. நான் ஹோமம் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதுவுமே நான் சமையல் கட்டுல இருந்தேன். எதுவுமே பார்க்கல. மை லார்ட், என்னோட கடைசி சாட்சியாக குமஸ்தா முத்தண்ணாவை விசாரிக்க விரும்புறேன். Yes, proceed. முத்தண்ணா, கல்யாண மண்டபத்துல இருந்து நீங்க மணமகனை சுட்டவனை அடையாளம் காட்ட முடியுமா? அது நான் மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல தான் இருந்தேன். திடீர்னு கட்சிக்காரர் செல்வதாஸ் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. போனை அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா மாப்பிள்ளை செத்து கிடந்தாரு. சுட்டது யாருன்னு நான் பார்க்கல. சரியான சாட்சியங்கள் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்ட சரண்ராஜை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். புள்ளி போட எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளம்மா. என்ன மன்னிச்சுடுமா. கண்ணெதில நடந்த படுகொலைக்கு ரத்த சாட்சியா இருந்த அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா அன்னைக்கு கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா சாட்சி சொன்னப்போ என் மனசுல எழுந்த வைராகி எரிமலைதான் எனக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கோர்ட்ல சட்டை என்ன தலகுனி வச்சது, சத்தியம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிச்சது. நான் செஞ்ச தர்மம் என்ன காப்பாத்தல, நான் படிச்ச சட்டம் எனக்கு கை கொடுக்கல. சட்டம், சாட்சி, சத்தியம் சகலத்தையும் சின்ன பின்ன ஆகிடுறேன் அன்னைக்கு சவால் விட்டேன். வெற்றி அடைஞ்சேன். இது வெறித்தனமான வெற்றிதான், ஒத்துக்கிறேன். அதுல என் வேதனையை ஆத்திக்கிறேன். அந்த அயோக்கிய இப்ப எங்க இருக்கா? எனக்கு இப்ப அவன் மேல கூட ஆத்திரம் இல்லை. அவனுக்கு துணை போன சமூகத்து மேல இருக்கு, சட்டத்து மேல இருக்கு, சத்தியத்து மேல இருக்கு. என்னை பத்தி யாரு என்ன நினைச்சாலும் சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. கடவுளுக்கு கூட என்ன அன்னைக்கு அவன் கூட என் பக்கத்துல இல்லையே. முத்தண்ணா, என்னம்மா? அந்த வடிவேல் கேஸ்ல ஜஸ்டிஸ் ஜெயராம தானே ஜட்ஜா போட்டிருக்காங்க? ஆமா. ஓ,
அவரை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடணும், அவ்வளவுதானே? எஸ், 7:30 கார் அனுப்பிச்சு அவரை பிக்கப் பண்ணிக்க சொல்லு. ஓகேம்மா. ஹாய் நான்சி, எப்போ வந்த? ஏன் மாடிக்கு வரல? மனசுல பாரத்தோட இருக்கிறப்போ மாடிப்படி ஏறி வர முடியல, அதனாலதான். முத்தண்ணா, நீங்க ஜூனியர் ரமேஷை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போங்க. சரிம்மா. ஏன் நான்சி, நீ நிர்மலா கல்யாணத்துக்கு கூட வரல? பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டேன். எங்கெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். வரட்டுமா? ஏன் நான்சி அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்? நீங்க சொன்ன விஷயங்களை கேட்டதோ எனக்கு வாயடிச்சு போச்சு. பேச மட்டும் இல்ல, அழக்கூட முடியாம தான் போயிட்டேன். கேலண்டர்ல தேதிகளை கிழிச்சு போடுற மாதிரி அண்ணனி பிரச்சனையை அண்ணனுக்கே தூக்கி போட்டுடணும். பை தி பை நான்சி, உனக்காக நான் ஒரு ஆபீஸ் ரூம் செட் பண்ணி வச்சிருக்கேன். கிளர்க், டைபிஸ்ட், அக்கௌண்டன்ட் சகிதம் நீயும் என் கூடவே இருந்து பிராக்டிஸ் பண்ணேன்னா எனக்கும் பெருமையா இருக்கும், உனக்கும் சீக்கிரம் ரெகக்னிஷன் கிடைக்கும். ஓகே, வா, I'll show you. அப்படி எத்தனையோ கனவுகளும் கற்பனைகளும் வளர்த்துக்கிட்டு தவமா இருந்து நான் இந்த வக்கீல் படிப்பை படிச்சேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு என்ன எடுத்தறிஞ்சு பேசுற? ஏன் நிலைமையில இருந்தா ஒண்ணு இந்த கவுன தூக்கி போட்டு கிராமத்துல போய் செட்டில் ஆயிருக்கணும், இல்ல கொள்கையை தூக்கி போட்டு கொடி கட்டி பறக்கணும். நான் இந்த தொழிலை மதிக்கிறேன், மனசார நேசிக்கிறேன், எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து. அதனாலதான் இதை விட்டு போக என்னால முடியலம்மா. உங்களை பார்த்து, உங்க கொள்கை வெறிய பார்த்து கோடமாட இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சவனா, சேரியில இருந்து என்ன கச்சேரிக்கு கொண்டு வந்த கடவுள் நீங்க. உயிரை தர கடமைப்பட்டிருக்க. ஆனா உங்களோட என்னால ஒத்து போக முடியல மேடம். மேடம், என்ன என்னன்னு கூப்பிட்ட நான்சி? மேடம், மகளுக்கு மகளா, தங்கைக்கு தங்கையா நினைச்ச என்ன என்னன்னு கூப்பிட்ட? மேடம், அக்கான்னு கூப்பிடலாமான்னு அனுமதி கேட்டியே, அன்னைக்கே உன் அக்காவாயிட்ட என்ன பார்த்து மேடம் கூப்பிட்டல. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு தங்கச்சி அப்படி ஆயிட்டா, இன்னொரு தங்கச்சி எப்படி போயிட்டா? எல்லாம் என்னோட விதிமா, என்னோட விதி. நோகடிக்கணும்னு நான் அப்படி கூப்பிடல. கொள்கை ரீதியா நமக்குள்ள இருக்கிற விரிசல் தான் என்ன அப்படி கூப்பிட வச்சிடுச்சு. அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உள்ளத்துல இல்லாதனா உதட்டுல இருக்க போறேன். That's all right. Let's forget everything said and done. அக்கா, நாளை புதன்கிழமை நான் பார் கவுன்சில்ல மெம்பர் ஆக போறேன். பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். கங்க்ராட்ஸ். சன்னத்தை எடுக்கும் போது நீங்க கூட இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்க்கா. ஆசீர்வாதம் தானே, that's always there. கண்டிப்பா வரேன். தேங்க்யூக்கா. நான் வரேன். நான்சி, நம்ம கார்ல டிராப் பண்றேனே. வேண்டாம்க்கா, நான் ஆட்டோலயே போறேன். நான்சி, இந்த கேஸை ரீட்ரையல் பண்றதுல நீ காட்டுற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் அது அவ்வளவு சுலபம் இல்லையேம்மா. எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த தெய்வத்தோட வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. இதுல நான் எப்படியாவது வெற்றி பெற்று தீரணும். என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சாட்சிகள் எல்லாம் ஹாஸ்டேல மாத்திரத்துக்கு டிஃபென்ஸ் சைட்ல முடிஞ்சிருக்க. முடியாதுன்னு ஒண்ணு இருக்க முடியாது இல்லையா? ஷூர் ஷூர். இந்த ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் ஒரு யங் லாயருக்கு அவசியம் தான். நான்சி, கோர்ட்ல கூட நாங்க நியாயத்தை பார்க்க முடியறது இல்லையாம்மா. வக்கீல்களோட வாதத்தை கேட்கத்தானே முடியும். சார், அதே சாட்சிகளை மீண்டும் கோர்ட்ல நிறுத்தி பயமுறுத்தப்பட்ட நிலையில் அண்டர் டியூரஸ் தான் அப்படி சாட்சி சொன்னோம்னு சொல்ல வச்சா? வெல் அண்ட் குட்.
If you prefer a personal complaint, which is the rarest of the rare ones, go ahead. அப்பப்ப என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன வந்து கேளு. Don't you hesitate. மறந்து போயிட்டேன். Have it, Nancy. சரோஜா விஸ்வநாதன். ஹலோ. Miss Nancy. அப்படி சந்தேகமா பார்க்காத. My first and primary wife. கவலை இல்லாத வாழ்க்கை, அதான் இடம் மாறாம இருக்கா. வயசுக்கு ஏத்த பேச்சே உங்க வாயில வராதா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு வெளியே சொல்லாத. நமக்குள்ள 8 வயசு தான் வித்தியாசம். நான்சி இஸ் a very intelligent and determined lawyer. பெங்களூர் லா காலேஜ்ல அந்த ராதா சொல்லி நான் சீட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல? ஆமா. That lucky thought. என் வைஃப் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். Good evening, Dad. Good evening, my boy. உட்காரு. My only son, Vijay IPS. ஹலோ. ஹலோ. சாதாரணமெல்லாம் ஹலோ சொல்லாத. அவன் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஆக்கும். டாடி வந்து சொல்லுப்பா. நான்சி உனக்கு முன்னாலேயே அறிமுகமா? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னேன்ல. விஜய், உன் செலக்ஷன் எப்படி இருக்குமோ நினைச்சேன். சிம்பிளி டாப்ஸ். தேங்க்யூ டாட். உங்க பிள்ளையாச்சே, என் செலக்ஷன் சோட போமா? சரோஜா, உன் மருமகளை பாத்துக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. வழக்கமா இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே. அப்படி சம்மதிச்சிடு. இல்லன்னா சாந்தோம் சர்ச்சிலேயோ கபாலீஸ்வரர் கோயிலையோ கல்யாணம், அட்லாண்டிக் ஹோட்டல் ரிசப்ஷன் சொல்லி நமக்கே இன்விடேஷன் தபால் அனுப்பிச்சிருவாங்க. So, Lord, objection overruled. ஜாதி மதம் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் கூட நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கல. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? என்ன நான்சி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அஸ்தமனத்தை பாத்துக்கிட்டே நிக்கிறியே. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரமா? எங்க அம்மா வீட்டுல சின்ன விஜயோட கால்ல கொலுச மாட்டி அந்த சத்தத்தை கேட்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவசரம் எனக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. அவங்களுக்கு தானே அவசரம். அத நான் பேசிக்கிறேன். கிண்டலா? நீ படிச்சு வக்கீல் ஆயிட்ட, நானும் ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் கல்யாணம் எதுக்கு? ஏதோ பிரம்மச்சாரியா இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்டேன், இதுக்கு மேல தாங்காத தாயே. நான்சி, இந்த சந்தோஷமான நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசினா நீ துள்ளி குதிப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ என்னடா இப்படி தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறியே? விஜய், கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது நிர்மலாவோட கல்யாணம் தான் நினைவுக்கு வருது. அந்த அயோக்கியன் சரண்ராஜ எப்படியாவது உள்ள தள்ளாதா நான் வேற எதை பத்தியும் நினைக்க முடியும். நான்சி, அதுக்கு தான் நான் இருக்கேன். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவனோட ஒவ்வொரு அசைவையும் போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கு. அவனோட திருட்டு பிசினஸோட தஸ்தாவேஜுகளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது கிடைச்ச உடனே அவனை நிரந்தரமா உள்ள தள்ளுறேன். Prosecution witness number 2, Mr. Sadasivam, 144B, 2nd Main Road, Gandhi Nagar, Adiyar. யாரு? மிஸ்டர் சதாசிவம் இருக்காரா? சதாசிவமும் இல்ல, பரமசிவமும் இல்ல. இல்லம்மா, அசோக் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சதாசிவம் வீடு தானே இது? பெரிய தொல்லையா போச்சே. ஹாய் நான்சி. ஹாய் சந்தினி, நீ எப்படிங்க? என்னோட வீடு தாண்டி. பாபா கமன். ஓகே, பாத்து எத்தனை வருஷம் ஆச்சுல்ல? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். படிப்புல முடிச்சாச்சா? சாந்தி இன்னொசம், நான் இப்ப வக்கீல் ஆயிட்டேன். வெரி குட், வெரி குட். ஆமா, இங்க சதாசிவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட என்ன இந்த வீட்டு வாங்கினேன்? 12 லட்சம். அப்படியா? அவர் இப்ப எங்க இருக்காரு? அது ஒரு பெரிய கதை. ஏதோ கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லிட்டாராம். வந்து படுத்தவர் தான் 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்து இறந்துட்டாரு. ஆமா, அவர் பொண்டாட்டி சிவகாமின்னு அவங்களும் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு கிராமத்துக்கு போயிட்டாங்க.
என்னடி, என்ன விஷயம்? அவர் உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு அவர் நேர்ல பழக்கம் இல்ல. ஒரு கேஸ் விஷயமா அவரை பார்க்க வந்தேன். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தேன். இன்னைக்கு சினிமாவுல நடிக்க பிளாக் மணி வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, சாந்தி தான் பேசுறேன். போன வாரம் பத்திரமா வெக்கேஷன்ல கொடுத்தேன். அந்த தஸ்தாவேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. போலீஸ் மோப்பம் பிடிச்சிருக்காங்க. ஜாக்கிரதையா வந்து சேரு. இப்பவே வா. ஆமா, 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும். ஓகே? ஓகே, இத வந்துட்டேன். சாரி டி, ஜாலன் பிக்சர் ஷூட்டிங்கா. மேனேஜர் ஃபோன் பண்றாரு, ஏதோ க்ளோஸ் அப் எடுக்கணுமா. அப்படியா? அப்படி புறப்படு. நோ நோ, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. பரவாயில்ல, வேற ஒரு நாள். மத்தியானம் என் கூட தான் சாப்பிடணும். இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? நான்சி, நீ எங்க? மிஸ்டர் சதாசிவத்தை பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா இது என் ஓல்ட் ஃப்ரெண்ட் சாந்தியோட வீடு. சாந்தி ஓ ஃப்ரெண்டா? ஆமா. இப்போ உள்ள இருக்கலா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஏ, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அவகிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாந்தி கிட்டயா? ஆமா. இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ எடுத்து நடத்த போறிய கேஸ், அதோட கதாநாயகன் சரண் ராஜ். சரண் ராஜா? ஆமா, இவனோட ரகசிய பாதுகாப்பு பெட்டகம் தான் உன் ஃப்ரெண்ட் சாந்தி. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? நான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கேன். வாட்? சோதனையா? ஆமா, இதோ சர்ச் வாரண்ட். தாராளமா, நீங்க உங்க கடமை செய்யலாம். இப்ப நான் அவசரமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். ஆயா, போலாம் வா. சோதனை முடியற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நத்திங் டூயிங். நான் இப்ப அவசரமா போகணும். பட் நான் அனாவசியமா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்னது? மேக்கப் பாக்ஸ் கீழே வைங்க. என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. தேங்க்ஸ். எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டு போங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். அப்படியே மேடம், போய் ஜீப்ல உட்காருங்களா? அட ஜீப்ல உட்காரு. அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்சி, நீ பொறுப்படு, நான் அப்புறம் பாக்குறேன். ஐயோ, நான் உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். இப்படி எதிரிலேயே வந்து மாட்டுவேன்னு நான் நினைக்கல. என்ன தேடி உன்னை எப்படி வரவழைச்சிருக்கேன்னு பாத்தியா? அவ்வளவு சுலபமா அவளை அழைச்சிக்கிட்டு போய் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா நாங்க என்ன கையில வளையலா போட்டிருக்கோம்? இல்ல, அதனால தான் உனக்கு விலங்கு மாட்டலாம்னு இருக்கேன். சொன்னா விளங்க மாட்டேங்குது உனக்கு. வீணா விஷமம் பண்ணாம அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துரு. சாந்தி, நம்ம வண்டியில இரு. துப்பாக்கி கையில இருக்குங்கிற தைரியமா? காக்கி சட்டை போட்டவனை எல்லாம் கையால் ஆகாதவன் நினைச்சிட்டல. உன்னை பிடிக்க எனக்கு துப்பாக்கி தேவையில்ல, துணிச்சல் போதும். ஏறு ஜீப்ல.
என்ன ஜீப்ல ஏத்திடுவியா? பரவாயில்லையா பையன்? ஏறா ஜீப்ல. என்ன ஐயா? தாயே, பேப்பர்ல என்ன போட்டிருக்கு பாரு. கடையெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. என்ன போட்டிருக்கு? எனக்கு என்னமா தெரியும், நீயே படிச்சு சொல்லு. பிரபல தொழிலதிபர் சரண்ராஜ் கொலை. கொலைகாரன் தலைமறைவு. சினிமா நடிகை ஜெயசாந்தி வாக்குமூலம். பல தொழில் நிறுவனங்களில் பங்குதாரரும் ராஜன் சுந்தரம் கம்பெனியின் பாகஸ்தருமான சரண்ராஜ் நேற்றிரவு கம்பெனி விருந்தினர் மாளிகையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். சுட பயன்படுத்தியதாக கருதப்படும் துப்பாக்கியும் அவர் அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் இவர் கொலையை பற்றி புலன் விசாரணை செய்து வருகிறது. இவனுங்களுக்கெல்லாம் சாவு இப்படித்தான் வரும். மாமா, ஏண்டா சரண கொலை செஞ்சுட்டு இங்கே வந்துட்டியா? நான் கொலை செய்யல மாமா, என்ன நம்புங்க. நான் நம்பி என்ன பிரயோஜனம்? நீ தான் செஞ்சேன்னு போலீஸ் நம்புறாங்களே. மாமா, நீங்க சொல்லி எத்தனையோ கொலையில செஞ்சிருக்கேன், என்ன தப்பிக்க வச்சிருக்கீங்க. இப்ப செய்யாத கொலைக்கு மாட்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க மாமா. சரி சரி, நீ செஞ்சியோ இல்லையோ நின்னு பேசிக்கிட்டு இருக்காது. போய் எஸ்டேட் ஹவுஸ்ல இரு, யாருக்கும் தெரியாது. போலீஸை நான் பாத்துக்கிறேன். போலீஸ் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. டோன்ட் மூவ். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்டா? எதுக்கு? சரண்ராஜ கொலை செஞ்ச குற்றத்துக்காக. சரண்ராஜ் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அவனை இதுக்காக நான் கொலை செய்ய போறேன். குற்றவாளிங்க எல்லாருமே உண்மையை ஒத்துக்கிட்டா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே வேலை எல்லாம் போயிடும். டேய் மாணிக்கம், உன்னை பிடிக்கிறதுல தம்பிக்கு ஏதாவது பெரிய பதவி ப்ரமோஷன் கிடைக்கலாம். அதை நீயே கெடுக்கிற. அவரோட போ, உன்னை நான் வெளியே கொண்டு வர்றேன். மிஸ்டர் மோகன சுந்தரம், கூடிய சீக்கிரம் உங்களையும் உள்ள கொண்டு போக வரத்தான் போறேன். தம்பி, சின்ன வயசுல பெரிய பதவியில் இருக்கிற. குட். சீக்கிரமா இன்னும் பெரிய பதவியே, அதான் சிவலோக பதவி அடைய ஆசைப்படுறியா? என் ஆசை எல்லாம் நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு தான். ஏன்னா ஆயுள் தண்டனை அனுபவிக்க போறீங்கல்ல. See you. Come on. Move. குட் மார்னிங் மேடம். ஹலோ, வாங்க மிஸ்டர் மோகன் சுந்தரம், உட்காருங்க. நீங்க இப்படி அவசர அவசரமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐ see. My assumptions are always correct. நான் வருவேன் எப்படி எதிர்பார்த்தீங்க? நான் வந்த கேஸை பத்தி மட்டும் சிந்திக்கிறது இல்ல, எந்த கேஸ் எல்லாம் வரும்னு கூட சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். About my prospective clients. அதனால தான் நீங்க இன்னும் நம்பர் 1ஆவே இருக்கீங்க. Thank you. மிஸ்டர் மோகன் சுந்தரம், உங்க ஃப்ரெண்ட் சரண்ராஜ ஏன் நீங்க மர்டர் பண்ணீங்க? What do you mean? நான் உன்னை கொலை பண்ணேனா? நானா? ஓகே, கோர்ட்ல நாம அப்படிதான் வாதாட போறோம். பத்திரிகையில பார்க்கல, நம்ம பையன் மாணிக்கம் தான் கொலை பண்ணான்னு போட்டிருந்ததே. பத்திரிக்கையில வரதெல்லாம் உண்மையாதான் இருக்கணுமா? என்ன நம்புங்க, எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் மருமக மாணிக்கம் ஓடி வந்து சரண கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ, இன்ஃபேக்ட் நீங்க இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருப்பீங்களோன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன். Yes, there's every reason for it. மிஸ்டர் மோகன் சுந்தரம், நான் கிரிமினல் அட்வொகேட் தான், அட்வொகேட் கிரிமினல் இல்ல. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே சரண்ராஜ் தானே. ஐ மீன், கார் பங்களா காம்ப்ளெக்ஸ் ஒரே வளைச்சு போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் சரண்ராஜ் தானே. அதுக்கு நன்றி இல்ல சொல்லணும். நான் விஷத்தை மனசுல வச்சுக்கிறது இல்ல. விஷயத்துக்கு வாங்க. நீங்க தான் இந்த கேஸ்ல ஆஜராகணும். ஷுவர் ஷுவர், இது என் தொழில், என் திறமைக்கு தீனி போடுற கேஸ் தான். பட் இந்த கேஸ்ல நீங்க விலை கொடுத்து சாட்சிகளை வாங்க முடியாது, கொலை மிரட்டலும் செய்ய முடியாது. நீங்க ஏன் பழசையே நினைச்சுக்கிட்டு? நோ நோ, நான் ஜெயிச்ச கேஸை விட
தோத்த கேஸ பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பேன். செல்ஃப் அசஸ்மெண்ட். நான் தோத்ததே 2 தடவை தான். அந்த 2 தடவையும் நீங்க எதிர்பக்கத்துல இருந்தீங்க. இப்போ என் எதிரிலேயே இருக்கீங்க. ஜெயிச்சிரும். அரசு தரப்புல ஏதாவது அனாமதையம் தான் அப்பியர் ஆவாங்க. டிஃபென்ஸ் தரப்புல நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா எஃப்ஐஆர் எழுதுற இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஐபிஎஸ்சி பேசுற ஜட்ஜி வரைக்கும் எல்லாருக்கும் ஜன்னி கண்டுடும். டூ மச். வக்கீலும் டாக்டரும் அவங்க கேஸ் பத்தி 100க்கு 100 நம்பிக்கையோட இருக்க முடியாது. ஏன்னா நாங்க பிராக்டிஸ் தானே பண்றோம். குட் ஜோக். இது என்னோட கௌரவ பிரச்சனை. எவ்வளவு கேக்குறீங்க? உங்க கௌரவத்தோட விலை எத்தனை லட்சம்? blank check. அட்வான்ஸ். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். Thank you. ஹாய், நீ எப்போ வந்த? ஏன் வந்தேன்னு கேட்கலையே. இது என்ன தெரியுதா? ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்களே, அப்பவே செக்கும் கை மாறி இருக்கும்னு தெரியாதா? There you are. இந்த கேஸ நீ எடுத்து நடத்துறியா? ஒரே கேஸ்ல ஊரே உன்னை பத்தி பேசும். ஒரே நாள்ல பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். இந்த கேஸ் எடுத்து நடத்தணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். அரசு தரப்பு வக்கீலா ஆஜராக போற ஸ்பெஷல் அசாயினி. ஓ, நீதான் அந்த அனாமதேயமா? அனாமதேயமா? ஆமா, நான் தான். உட்காரு. பரவாயில்ல. எப்படியும் இந்த கேஸ்ல தோத்து போறதா முடிவு பண்ணிட்டியா? பெரிய தலைவர்கள் எதிர்த்து எத்தனையோ பேர் போட்டி போடுறாங்க. ஜெயிக்க முடியும்னா இல்ல, அவங்க கிட்ட தோத்தோன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. உங்ககிட்ட தோக்குறதுல கூட எனக்கு பெருமைதான். பேச கத்துக்கிட்ட. எஸ், வக்கீலுக்கு தேவை வாய் சவுடால் தானே. மனசால இல்லைனாலும் வாயாலியாவது என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனப்பூர்வமாவே ஆசீர்வாதம் பண்றேன். வெற்றி ஆசீர்வாதத்துல இல்ல, ஆர்குமெண்ட்ல தான் இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், சம்பவத்தன்னைக்கு நீங்க எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க? எப்பாவது போர் அடிச்சா சும்மா கொஞ்ச நேரம் போய் தங்குவேங்க. அங்க உங்களோட வேற யாராவது வந்தாங்களா? இல்லைங்க. அங்க என்ன நடந்தது? நான் பெட்ரூம்ல படுத்திருந்தப்போ சாந்தி திடீர்னு உள்ள நுழைஞ்சு என்கிட்ட ஒரு மாதிரி கீழ்த்தரமா நடந்துட்டா. அவ ஆசைக்கு நீங்க ஒத்துக்கல, அப்படித்தானே? ஆமாங்க. சாந்தி சரண்ராஜுக்கு வேண்டியவ. சரண்ராஜன் உயிருக்குறான ஃப்ரெண்டு. அதனால சாந்தி மேல ஒரு மதிப்பும் மரியாதை இருந்துச்சு தவிர வேற எந்த எண்ணம் கிடையாதுங்க. சோ அட்வைஸ் தான் பண்ணேன். சரண்ராஜ் அங்க வந்தாரா? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாருங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவரு சொல்லிதான் சாந்தி வந்தான்னு. சாந்தி உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டத சரண் கிட்ட சொன்னீங்களா? நோ, அது தெரிஞ்ச அங்கேயே அவ கழுத்து நினைச்சு கொண்டு இருப்பாருங்க. சரி, அங்கேருந்து நீங்க எப்போ வீட்டுக்கு கிளம்புனீங்க? சரண்ராஜனுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணாருங்க. ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பெக்கு சாப்பிட்டு உடனே புறப்பட்டேன். 10 மணிக்கெல்லாம் ரூம்ல செட்டில் ஆகி வீடியோ பார்த்துட்டு தூங்கிட்டேங்க. ஓ, சாந்தியும் சரண்ராஜும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குனாங்களா? தங்கி இருக்கலாம். ஏன்னா சாந்தி அந்த மூட்ல தான் இருந்தா. That's all, my lord. My lord, a small clarification from the accused. Go ahead. So kind of you. மிஸ்டர் மாணிக்கம், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்க பெட்ரூமுக்கு போய் வீடியோ பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க. டாக்டர் அரவிந்த் ரெட்டியை தெரியுமா உங்களுக்கு? Why not? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, அப்ப ராத்திரி 11 மணிக்கு டாக்டர் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு ஏன் போனீங்க? வீடியோ பிரிண்ட் சரியில்லை, ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதனால போனேன். உங்களுக்கு 4 தையல் போட்டாங்கல்ல? தையலா? தலைவலிக்கு யாராச்சும் தையல் போடுவாங்களா? தைலம் தாங்க போடுவாங்க. ஆர்டர், ஆர்டர். மிலாட்,
மிஸ்டர் மாணிக்கம் தன் சட்டையை கழட்டி காட்ட கோர்ட் உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன். I strongly object to this kind of dramatic proceedings, my lord. வித்வுட் மேலிஸ் ஐ ஓவர் ரூல் தி அப்ஜெக்ஷன். மாணிக்கம், உங்க சட்டையை கழட்டி காட்ட உத்தரவிடுறேன். திரும்புங்க. கழட்டுங்க. Please note this, my lord. மாணிக்கம், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? போலீஸ்காரங்க அடிச்சதுனால ஏற்பட்ட காயங்க. போய் போய் நீங்க சொல்றது அத்தனையும் போய். மிலாட், மிஸ்டர் மாணிக்கம் பொய்ய தவிர வேற எதையுமே சொல்ல தயாரா இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. மிஸ்டர் மாணிக்கம், கெஸ்ட் ஹவுஸ்ல சரண் ராஜோட பலமா சண்டை போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கியால அவரை கொலை செஞ்சிருக்கீங்க. உடம்புல ஏற்பட்ட காயங்களோட டாக்டர் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு போயிருக்கீங்க. தையல் போட்டிருக்கீங்க, காயத்துக்கு மருந்து போட்டிருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா மயக்க ஊசியை போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பெஷல் வார்டுல ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க. உண்டா இல்லையா? My lord, அரசு தரப்பு வக்கீல் தன் இஷ்டப்படி குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதையெல்லாம் என் கட்சிக்காரர் ஒத்துக்கிட்டாதான் ஆட்சியர் மிரட்டுகிறார். My objection. நான் சொன்னது எல்லாம் சாட்சிகளை கொண்டு இந்த கோர்ட்ல என்னால நிரூபிக்க முடியும். உட்காருங்க. ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில கொலை நடந்த இடத்தை நேர்ல பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி பலமான கைகலப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. பக்கத்திலே நிறைய மது பாட்டிலுங்க உடைஞ்சு கிடந்தது. அதனால சரண்ராஜுக்கும் மாணிக்கத்துக்கும் சண்டை நடந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. அது எப்படி? அவங்க 2 பேரோட கைரேகையும் பல இடங்கள்ல கிடைச்சது. வேற யாரோட கைரேகையாவது? நோ. சரி, அப்போ அவங்க சுடுறதுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பிணத்துக்கு பக்கத்திலே கிடந்தது. துப்பாக்கி மேல கைரேகை ஏதாவது? இல்ல. அது எப்படி? ஒண்ணு, துப்பாக்கியை பயன்படுத்தின மாணிக்கம். Objection, my lord. துப்பாக்கியை பயன்படுத்தினது மாணிக்கம் தான் எப்படி சொல்றீங்க மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ்? சர்க்கம்ஸ்டான்ஷியல் இன்ஃபரன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலை மாணிக்கம் தான் கொண்டு இருக்கணும்னு தெளிவாக்குது. யூ ப்ரொசீட் மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். துப்பாக்கி மேல ஏன் கைரேகை எதுவும் இல்ல? கொலை செஞ்சவன் கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும், இல்ல கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கைரேகையை தொடச்சு போட்டிருக்கணும். அந்த துப்பாக்கி யாருன்னு தெரியுமா? மாணிக்கத்தோட அங்கிள் மிஸ்டர் மோகன சுந்தரத்தோட துப்பாக்கி. That's all, my lord. Mr. Assistant Commissioner of Police, இந்த மாதிரி பரபரப்பான கேஸ்கள்ல பேரும் பதவி உயர்வும் கிடைக்கும்னு உங்களை மாதிரி அதிகாரிகள் கேஸ் ஜோடிக்கிறது உண்டு இல்லையா? இந்த மாதிரி சில கேசுகள்ல போலீஸ் தரப்பு சாட்சிகளை உங்கள மாதிரி டிஃபென்ஸ் கவுன்சில் விலைக்கு வாங்கிடுறதுனால சில குற்றவாளிகள் தப்பிச்சிடுறது உண்டு. The honors of proving the act of crimes lies solely on the Department of Police. Indian Criminal Procedure Code அப்படி. அதனால சில குற்றத்தை முழுமையா நிரூபிக்க முடியாம போயிடுறது உண்டு. அதையெல்லாம் ஜோடிச்ச வழக்குன்னு சொல்றது அபத்தமானது, ஆபத்தானது. விளக்க சொல்றது உங்க வேலை இல்ல, மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஆமா இல்லங்கிற பதில் மட்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரண் ராஜா சாந்தி சுட்டுக் கொண்டிருக்கலாம்னு உங்களுக்கு படலையா? நோ. ஏன்னா அகைன் நோ எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ். மிலாட், சாட்சி சொல்றது சாதாரண லேமேன் இல்ல, குற்றவியலை பத்தி தெரிஞ்சவர், உயர்ந்த போலீஸ் அதிகாரி. அவரோட வாயை புத்தி உண்மையை மறைக்கிறது டிஃபென்ஸ் கவுன்சில் தன் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றதாகும். சுடப்பட்ட இடத்துல இருந்த சாந்தியை கைது செய்யாம அவ சாட்சியத்தை நம்பி மாணிக்கத்தை கைது செஞ்சதும் அதிகார மிஸ்யூஸ் தான் நான் எடுத்துக்காட்ட விரும்புறேன். விட்னஸ் மே பி எக்ஸ்கியூஸ்ட் மிலாட். மிலாட், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க என்ன அனுமதிக்கணும்? எஸ், கோ அஹெட். மிஸ்டர் ஆபீசர், மாணிக்கத்தை முதல்ல நீங்க எங்க கைது பண்ணீங்க? மிஸ்டர் மோகன சுந்தரத்தோட பங்களாவுல. That's all, Milord. மிஸ் சாந்தி, சரண்ராஜ் உனக்கு என்ன உறவுன்னு சொன்ன? நாங்க காதலர்கள். ஓ, உன் காதலனை மாணிக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? இல்ல, திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சரண்ராஜ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. யார் பேசுறது? ஆமா, நான் தான். எங்க இருந்து பேசுறீங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தான். அந்த பைய போயிட்டான். நீ புறப்பட்டு வரியா? இந்நேரத்துலயா? இந்த நேரத்துக்கு என்ன, வர சொன்னா வா.
வந்து சரண்ராஜ சுட்டு தள்ளிட்டு போலீஸுக்கு போன் பண்ணான்னு நான் சொல்றேன். இது உன்னால மறக்க முடியுமா? இது அநியாயம். துப்பாக்கி பிடிக்கவோ குறி பார்த்து சுடவோ எனக்கு தெரியாது. Don't pretend innocence. அடாவட அம்புஜங்கிற படத்துல துப்பாக்கியால சுட்டு கொல்ற காட்சியில நடிச்சிருக்கியே. மிலாட், சினிமாவை பத்தி எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சினிமாவுல சண்டை போடுறவங்க எல்லாம் உண்மையிலேயே சண்டை போடுறது இல்ல. உண்மையான துப்பாக்கியில குண்டு நடிச்சு சுடுறது இல்ல. சுடுற மாதிரி நடிப்பாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இங்கேயும் இவன் நடிக்கதான் செய்யறா. That's all, my lord. மிலாட், with your permission, சாந்தி ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். எஸ். மிஸ் சாந்தி, மாணிக்கம் உங்ககிட்ட தப்பா நடந்ததா சொன்னீங்களே, அப்போ சரண்ராஜ் அங்க வரலையா? வந்தாருங்க. வந்து என் மேல கைய வச்சா கதையே மாறிடும் சொன்னாரு. அதுக்கு மாணிக்கம் என்ன சொன்னாரு? மாணிக்கம் தம் மேல கைய வச்சா கொலைய விழுந்துரும் மிரட்டினாரு. Please note this point, Milord. That's all. Mr. மோகனசுந்தரம், உங்க பிசினஸ் பார்ட்னர் சரண்ராஜை ஒழிச்சு கட்டணுங்கிற எண்ணத்துல உங்க மருமக மாணிக்கத்தை விட்டு அவரை கொலை பண்ண வச்சிருக்கீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். முடியாது. என்ன அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. I see. இந்த கேஸ்ல நீங்க சம்மந்தப்படலைன்னா மாணிக்கத்தை வெளியில கொண்டு வரதுல இவ்வளவு அவசரமும் அக்கறையும் காட்ட காரணம்? அவன் நிரபராதி. என் மருமக என்கிட்ட வேலை செய்யற ஒரு பியூனா இருந்தா கூட குற்றம் செய்யாத அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். That's மோகனசுந்தரம். நல்ல மனசு. By the way, ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுரை பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும்? Milord, it's an impertinent, irrelevant, irritating and unwarranted question. சாட்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுரை பேங்க்ல மட்டும் 86 லட்சம் ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. I have the photostat copy of the ledger folio, my lord. Milord, இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதை நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்னா it's against the fundamental human rights. Let me have a look. ராஜன் சுந்தரம் ஒரு சால்வெண்ட் கம்பெனிங்கிறத தவிர இந்த டாக்குமெண்ட்டை வேற எதுக்கும் பயன்படுத்துறதை நான் அனுமதிக்க போறதில்லை. மிஸ் கவுன்சில், யூ மே ப்ரொசீட். இந்த கேஸ் எடுத்து நடத்துற வக்கீல் எவ்வளவு தொகை வேணும்னாலும் அவங்க இஷ்டப்படி ஃபில் பண்ணிக்கிற மாதிரி பேர் கூட போடாம செக் நம்பர் AB334714ங்கற blank செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த கேஸை எப்படியும் ஜெயிக்கணும், மாணிக்கத்தை விடுவிக்கணும்ங்கற தீவிரம். இது ஒரு மருமகன் கிட்ட காட்டுற சாதாரண அக்கறையா தெரியல. அவ மாட்டிக்கிட்டா கொலை செய்ய தூண்ட நீங்களும் மாட்டிக்குவீங்களோங்கிற பயம் தான் தெரியுது. என்ன சொல்றீங்க? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது உங்க சாய்ஸ். That's all, my lord. Milord, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதாக நினைச்சுக்கிட்டு இந்த புதுமுக வக்கீல் மிஸ்டர் மோகன் சுந்தரம் எனக்கு blank செக் கொடுத்ததாக சொன்னார். அது blank செக் இல்ல. தமிழக முதல்வரின் சத்துணவு திட்டத்துக்காக மிஸ்டர் மோகன் சுந்தரம் கொடுத்த 10,000 ரூபாய் டொனேஷன். Please see this check number, my lord. Milord, இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக வாரி வழங்குற கொடை வள்ளல் மிஸ்டர் மோகன் சுந்தரம். இவருடைய பெருந்தன்மையை கருதி இந்த வழக்குல நான் பணம் வாங்காமையே வாதாடுறேன். அதை கொச்சப்படுத்துறார் அபிமானத்துக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். That's all, my lord. மிஸ்டர் மோகனசுந்தரம், எக்ஸிபிட் நம்பர் 1 இந்த துப்பாக்கி உங்களோட தானே? ஆமா, என்னுடைய. Milord, அந்த ரிவால்வர் 3 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அத பத்தி H5 போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் மோகன் சுந்தரம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். அதோட ஜெராக்ஸ் காப்பியை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். எக்ஸிபிட் நம்பர் 26. அதனால தான் சொல்றேன் மிலார்ட், மிஸ்டர் மோகனசுந்தரம் 3 மாசத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு தன் துப்பாக்கி காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அதே துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண்ராஜை கொலை பண்ண சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, துப்பாக்கியை பிணத்துக்கு பக்கத்திலேயே போட்டு வர சொல்லிருக்காரு. சந்தேகத்தை திசை திருப்ப மிலார்ட், ஒரு பெரிய வக்கீல் மூளை அதுக்கு துணை இருக்குன்னு நம்ப வேண்டியிருக்கு. Accusing me is inadmissible. I may take it to the bar council if you permit me, my lord. No personal references. Sorry, my lord. Go ahead, Miss Counsel. என்னோட கடைசி சாட்சியா வீராசாமியை விசாரிக்க விரும்புறேன். No surprise witness to be allowed. வீராசாமி ஒரு முக்கியமான சாட்சி. கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வாட்ச்மேன் or coachman immaterial. ஏன் இது வரைக்கும் கோர்ட்டு கூட்டிட்டு வரல? அவரை கடத்திக்கிட்டு போகவோ கத்தி காட்டி மிரட்டவோ செய்வாங்கன்னுதான் கடைசி நேரத்துல ப்ரொடியூஸ் பண்றேன். இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத சாட்சிகளை கோர்ட் அனுமதிக்க கூடாது. That is suppression of truth and question of integrity of my witness. That's what I wish to say. The witness has got no integrity. His
judgment is important, not his status. கவுன்சில்ஸ் நோ கிளாஷஸ். சாச்சி என்னதான் சொல்றாரு பாப்போமே. No, I don't want to listen. But I do want. வீராசாமி, வீராசாமி, வீராசாமி. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நீங்க தான் வாட்ச்மேன் வீராசாமியா? ஆமாங்க. கொலை நடந்த அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தது? அன்னைக்கு ராத்திரியே நான் உசிலம்பட்டியில இருந்து வந்து சேர்ந்துட்டேனுங்க. வந்த உடனே போய் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேனுங்க. அங்க போனா லைட்லாம் அணைஞ்சு கிடந்தது. என்னடான்னு நேரா உள்ள போனேன். அப்ப நம்ம மாணிக்கம் தம்பி முதலாளி மோகன சுந்தரத்தோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டாங்க? மாமா, நீங்க சொன்னபடியே நான் சரண்டர் ஆச்சு தீர்த்து கட்டி விட்டேன்னு சொன்னாருங்க. எனக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க. அப்படியே உடையாந்துட்டானுங்க. சாமி, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வைக்க சொன்னேனே. வாங்கியாச்சுமா? அக்கா, அக்கா, நீங்களா? வாங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க அக்கா? வழக்கு கூட இன்னும் முடியலையே. நான்சி, வருஷம் பல ஆச்சு நான் இந்த வக்கீல் தொழில் ஆரம்பிச்சேன். ஜட்ஜோட பார்வை வச்ச ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிடுவேன். நிச்சயம் நீதான் ஜெயிக்க போற. நான் ஜெயிக்கிறதா? என்னோட வெற்றி தோல்வி எல்லாமே உங்களை சேர்ந்தது. நீங்க போட்ட பிச்சை. அப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத. குடத்துல இருந்த விளக்கு நீ, அதை எடுத்து நான் கூடத்துல வச்சேன். தட்ஸ் ஆல். அக்கா, நான் உங்களை கோர்ட்ல டோன்ட் பி சில்லி நான்சி. கோர்ட்ல மடக்கி மடக்கி நீ கேள்வி கேட்டப்போ நான் எப்படி பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா? ரியலி ஃபேண்டாஸ்டிக். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வேதனை தான் எனக்கு அந்த வேகத்தை கொடுத்தது. அக்கா, உங்களை தோக்கடிக்கணும்னு நீ என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை. துரியோதனன் பக்கம் இருந்தா கிருஷ்ணன் கூட குருஷேத்திரத்துல தோத்துதான் போயிருப்பான்.